ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆக்ட்ரஸ் சமந்தா ஃபாலோ பண்ணக்கூடிய 6 சீக்ரெட் மார்னிங் ரொட்டீன். சினிமான்னு பல பேர் பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ நடக்கிற விஷயம் இல்ல, ஜெனரேஷனா நடந்துகிட்டு இருக்க விஷயம்தான். இந்த சினிமால நடிக்கக்கூடிய சில முக்கியமான நடிகர்கள் மத்தவங்களுக்கு நல்ல முறைகள்ல ரோல் மாடலா இருந்திருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் ரோல் மாடலா, அதுவும் உடல் ஃபிட்னஸ், இந்த மாதிரி மன ஆரோக்கியம், இதுலலாம் சிறந்த ஒரு ரோல் மாடலா இப்ப இருக்க ஜெனரேஷனை கவரக்கூடியவங்க தான் சமந்தா ரூத் பிரபு. என்கிட்ட இருக்க எதுடா உன்னை ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு, முத்து போன்ற என் சிரிப்பா அல்ல முரட்டு தோல் உடம்பா, இந்த மாதிரி வடிவேலு சார் சொல்ற பெரிய டயலாகா இருந்தாலும் இந்த டயலாக் கரெக்டா சமந்தாக்கு செட் ஆகும். அவங்க அழகாவும் இருக்காங்க, ஸ்கின்னும் நல்லா இருக்கு, டான்ஸும் சூப்பரா ஆடுறாங்க, முகத்துல பல எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுறாங்க, பாக்கெட்ல கோடி கணக்கா பணம் வச்சிருக்காங்க, உடம்பையும் வேற லெவல் ஃபிட்டா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருந்தாலுமே அதனால கிவ் அப் பண்ணாம திரும்ப எழுந்து வராங்க. இப்படி எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. ஆரம்பத்துல நார்மலா எல்லா ஹீரோயின்ஸ் மாதிரி தான் இவங்களும் இருந்தாங்க. இடையில நிறைய மாற்றம். எப்படி இந்த மாற்றம், எப்படி இவங்க பீக்குக்கு வந்தாங்க, என்ன ரகசியம், அவங்களோட 6 ரகசிய மார்னிங் ரொட்டீன் தான் என்ன, இத பத்தியெல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சமந்தா படங்கள் நடிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க, எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு டிவோர்ஸ் ஆச்சு. உடல்ல நிறைய பிரச்சனைகள் வந்தது. மயோசிட்டிஸ்னு சொல்லப்படுற ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. இங்கதான் அவங்க வேலையும் பாதிக்கப்பட ஆரம்பிச்சது. அப்போ எத்தனை ஆக்டர்ஸ் எல்லாம் நோயால கஷ்டப்பட்டு திரும்ப வந்திருக்காங்க, ட்ராலிங்னால எத்தனை ஆக்டர்ஸ் பாதிக்கப்பட்டு எழுந்து வந்திருக்காங்க. இப்படி ஆக்டர்ஸோட கதைகள் எல்லாம் ரீட் பண்ணி சமந்தா திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அதுவும் வெறித்தனமான ஜிம் ஒர்க் அவுட்ஸோட எதிர்பாராத கம்பேக் கொடுத்தாங்க. திடீர்னு பயங்கர பெட்டரா மாறிட்டாங்க. அதுக்கான சீக்ரெட் இப்ப அவங்க போட்ட ரீசன்ட் பாட்காஸ்ட்ல இருந்து நமக்கு தெரிய வந்தது. முக்கியமான ரகசியமே அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மார்னிங் ரொட்டீன் தான். இதுதான் அவங்களோட லைஃபை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மந்திரமாவும் இருந்திருக்கு. என்னோட மார்னிங் ரொட்டீன் இதுதான் சமந்தா ஒரு 6 விஷயங்களை ஷேர் பண்றாங்க. நம்பர் 1, நான் காலையில 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். நம்பர் 2, எழுந்ததும் முதல்ல செய்யற வேலை ஜர்னலிங், கிராட்டிடியூட் ஜர்னல் பண்ணுவேன். என்னோட நாளை நான் நல்லதா ஆரம்பிப்பேன். நம்பர் 3, சன் சோக் பண்ணுவேன். நம்பர் 4, விம் ஹாஃப் மெத்தட் யூஸ் பண்ணி பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். நம்பர் 5, 25 நிமிஷத்துக்கு ஈஷா கிரியா மெத்தட்ல தியானம் பண்ணுவேன். நம்பர் 6, டேப்பிங் பண்ணுவேன். இந்த 6ஐயும் ஒன்னொன்னா விரிவா கடைசில இருந்து பார்க்கலாம். டேப்பிங்னா என்ன? இது எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல இருக்க 12 மெரிடியன் பாயிண்ட்ஸை தட்டணும். இது நெகட்டிவான உணர்வுகள், அனுபவங்கள், இதுல இருந்து விடிவை கொடுக்கும். உடம்புல ஏதாச்சும் வலி இருந்தா அக்யூப்ரெஷர்லாம் பண்றோமே, அதே மாதிரிதான் இது சைக்கலாஜிக்கல் அக்யூப்ரெஷர். இது சாதாரண விஷயம் இல்ல, மொத்த எனர்ஜி சிஸ்டமையும் பேலன்ஸ் பண்ணி வலியை சீக்கிரமே இது சரி பண்ணுது. இதை உருவாக்குனது கேரி கிரேக்னு ஒருத்தர். நம்ம எனர்ஜில எப்போ பேலன்ஸ் மிஸ் ஆகுதோ அப்பதான் நமக்கு எல்லா நெகட்டிவான உணர்வுகளும் வலிகளும் உருவாகும்னு கேரி சொல்றாரு. அதனாலதான் இதை மெயின்டைன் பண்றதுக்கு டேப்பிங் டெக்னிக்கை டெவலப் பண்ணிருக்காரு. ஆனா இது இன்னும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டு தான் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட்ட பல பேரு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, எப்படி இது ஒர்க் ஆகுது? எனர்ஜி ஹாட்ஸ்பாட்ஸ்னு சில மெரிடியன் பாயிண்ட்ஸ் உடல்ல இருக்கு. சீன மருத்துவ முறைப்படி இந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ் தான் உடல்ல இருக்க எல்லா இடங்கள்லயும் எனர்ஜி ஃப்ளோவை நார்மலா ஆக்குது. இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் நோய் தாக்கும். சோ விரலோட நுனிகளை வச்சு அந்த பாயிண்ட்ஸ்ல நம்ம தட்டணும், அதாவது டேப் பண்ணணும். கொஞ்சமா பிரஷர் கொடுக்கணும். அப்படி தட்டுறப்போ மூளையில எந்த பகுதி ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்துதோ அந்த பகுதிக்கு சிக்னல் போகும். அப்போ உடனே ரிலீஃபை கொடுத்து எனர்ஜியை நார்மல் ஆக்கும். இந்த டெக்னிக்கை செய்ய 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணி அதை கவனிச்சு மட்டும்தான் இதை ஆரம்பிக்கணும். ஒரு பிரச்சனைக்கு மேல இருக்குன்னா இந்த விஷயத்த நீங்க சரியான ஆர்டரா செட் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதை திரும்ப திரும்ப செய்யணும். அப்போதான் நெகட்டிவான உணர்வுகளை வரிசையா கம்மி பண்ண முடியும். ஸ்டெப் 1, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த டெக்னிக் செம எஃபெக்டிவா இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன பயம் இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, இன்டென்சிட்டியை செட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம விரலை வச்சு தட்ட போறோம். சோ டேப்பிங் பண்ணா எந்த அளவுக்கு நமக்கு ஃபீல் இருக்குன்னு பாக்குறோம். 0ல இருந்து 10 வரைக்கும் நீங்களே ரேட்டிங் வச்சுக்கோங்க. முதல்ல விரலை வச்சு வலிக்கிற ஒரே ஒரு இடத்துல தட்டி பாருங்க, அப்ப என்ன ஃபீல் பண்றீங்கன்னு. 5 வரைக்கும் ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். இதை நோட் பண்ணி வைக்கணும். அதாவது உங்களோட அந்த வலி எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதுக்கான ரேட்டிங்கை நோட் பண்ணணும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, செட்டப் பண்ணணும். டேப்பிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். இதுல 2 விஷயம் தான் நல்லா கவனிக்கப்படுது. 1, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இங்க வலி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். 2, இந்த பிரச்சனையோடையே நான் என்ன ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இதுக்குதான் நம்ம வாக்கியத்தை உருவாக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குனாலும் நான் என்ன ஏத்துக்கிறேன். உதாரணத்துக்கு, எனக்கு இந்த நீங்காத தலைவலி பிரச்சனை இருக்கு, ஆனாலும் என்ன நான் முழுமையா இப்படியே ஏத்துக்கிறேன். இப்படி நீங்க செட்டப் பண்ணணும் இந்த வாக்கியத்தை. இப்ப அடுத்தவங்களோட பிரச்சனை நம்மள வருத்தப்பட வைக்குது, நெகட்டிவா உணர வைக்குதுன்னா அதுக்கு நீங்க இப்படி சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு, என்னோட அம்மா உடல்நல பிரச்சனைல இருக்காங்க,
என்ன நான் முழுமையா இப்படி ஏத்துக்கிறேன் இப்படி சொல்லக்கூடாது. என்னோட அம்மா உடல் நலம் சரியில்லாம இருக்கிறதுனால நான் வருத்தத்துலதான் இருக்கேன், ஆனாலும் என்ன நான் அப்படியே முழுமையா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இந்த வாக்கியங்கள் நம்ம நெகட்டிவான உணர்வை சரி பண்ண ரொம்பவே முக்கியமானது. அடுத்த ஸ்டெப் நம்பர் 4, டேப்பிங் பாயிண்ட்ஸ். 12 மெரிடியன் பாயிண்ட்ஸ் இருக்கு, பட் 9 தான் ரொம்ப மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கையோட சைடு, இது சிறுகுடலுக்கான பாயிண்ட். தலையோட மேல் பகுதி, இது கழுத்துல இருந்து முதுகு பகுதி வரை உள்ள சில பகுதிகளுக்கான பாயிண்ட்ஸ். புருவம், சிறுநீர் பைக்கான பாயிண்ட். கண்ணோட சைடு பகுதி, பித்த பைக்கான பாயிண்ட். கண்ணுக்கு கீழே வயிறுக்கான பாயிண்ட். மூக்குக்கு கீழே, இதுவும் கழுத்துல இருந்து முதுகு பகுதி வரை உள்ள சில பகுதிகளுக்கான பாயிண்ட்ஸ். நாடி, உடலோட நடுப்பகுதியில சில பாயிண்ட்ஸ். கழுத்தெலும்போட ஆரம்பம் கிட்னி பாயிண்ட். கைக்கு கீழே மண்ணீரலுக்கான பாயிண்ட். இந்த பாயிண்ட்ஸ்ல தான் நம்ம தட்டணும். ஒவ்வொரு பாயிண்டையும் 7 முறை தட்டணும். மேல இருந்து கீழே வரணும். புருவம், கண்ணோட சைடு, கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு கீழே, நாடி, கழுத்தெலும்போட ஆரம்பம், கைக்கு கீழே, இப்படி மேல இருந்து கீழே வரணும். ஒவ்வொரு பாயிண்டையும் 7 முறை தட்டுறப்பவும் 3 தடவை அந்த வாக்கியத்தை சொல்லணும். ஆல்ரெடி நம்ம பிரச்சனைக்காக உருவாக்கி வச்சோம்ல, அந்த வாக்கியத்தை இங்க சொல்லணும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, எப்படி இருந்துச்சுன்னு டெஸ்ட் பண்ணணும். எல்லா டேப்பிங்கும் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ரேட்டிங் பண்ணணும். 0 to 10க்குள்ள எவ்வளோ ரேட்டிங்னு கொடுக்கணும். ஆரம்பத்துல எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். 0வை ரீச் பண்ணலனா திரும்ப இதே ப்ராசஸை மறுபடியும் செய்யணும். கம்ப்ளீட்டா நீங்க ரிலாக்ஸ் ஆனா மட்டும்தான் 0 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகலனா இதையே திரும்ப செய்யணும். ஸோ டேப்பிங் ப்ராசஸ்னா இதுதான். அடுத்ததா 5th ஈஷா கிரியா தியான முறைய சமந்தா பண்றாங்க. பல வகையான தியான முறைகள் இருக்கு. ஏன் சமந்தா இந்த ஈஷா கிரியா தியானத்தை ஃபாலோ பண்ணணும்? எதுவும் ஸ்பெஷலான நன்மைகள் இருக்கா என்ன? ஈஷா ஃபவுண்டேஷனோட நிர்வாகி மற்றும் யோகி எக்ஸ்பர்ட்டான சத்குருவோட தியான முறையில ஒண்ணுதான் இந்த ஈஷா கிரியா. இந்த தியானம் மன தெளிவு, கூர்மை, அமைதி நிலை இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த தியானத்துல மூச்சு பயிற்சி அப்புறம் நம்ம எண்ணங்கள் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதை ஷார்ட்டா பண்ணி முடிக்கணும்னா 12 இருந்து 15 நிமிஷம் வரை எடுக்கும். முதல் முறையா இதை பயிற்சி செய்யறாங்கன்னா இது போதும். அப்புறம் டைம் எடுக்க எடுக்க இதை அதிகமாக்கிக்கலாம். இந்த ஈஷா கிரியாவை கத்துக்கிறது எல்லாருக்குமே ஃப்ரீயா ஆக்சசிபிளா தான் இருக்கு. சோ இதை நீங்க சத்குரோட யூடியூப் சேனல் இல்லனா சத்குரு ஆப்லயுமே ஃப்ரீயா கத்துக்கலாம். முறைப்படி இதை நீங்க அங்க கத்துக்கலாம். நான் ஷார்ட்டா அந்த ப்ராசஸை எப்படி பண்றதுன்னு மட்டும் இப்ப சொல்றேன். முதல்ல கம்ஃபர்டபிளான ஒரு இடத்துல உட்காரணும். காலை மடக்கி வச்சுக்கலாம், இல்ல சேர்லயும் கூட காலை தொங்க போட்டு உட்காரலாம். முதுகு மடங்காம நேரா இருக்கணும். கண்களை மூடிக்கணும். ஃபேஸ கொஞ்சம் மேலாப்புல தூக்கி வைங்க. கைகளை உங்களோட தொடையில வைக்கணும். உங்க உள்ளங்கைகள் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்த 7 நிமிஷத்துக்கு மூச்சு உள்ள எடுத்து வெளியே விடணும். மெதுவா இதை பண்ணணும், ஆழமா பண்ணணும். மெதுவா உள்ள இன்ஹேல் பண்றப்போ மைண்ட்ல நான் அப்படிங்கிறது இந்த உடல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை உள்ள எடுக்கணும். மூச்சை வெளியே விடுறப்போ நான் அப்படிங்கிறது இந்த மைண்டும் இல்ல அப்படின்னு சொல்லி வெளியேற்றணும். 7 நிமிஷம் இதை பண்ணி முடிச்சுட்டு எக்ஸேல்ல தான் நிறுத்தணும். அதாவது மூச்சை வெளியேற்றிட்டு நிறுத்தணும். அதுக்கப்புறமா ஆ அப்படிங்கிற சத்தத்தை 7 முறை மூச்சை வெளியேற்றினபடி சொல்லணும். இதை எப்படி கரெக்டா சொல்லணும் அப்படிங்கறது அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். 7 முறை இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கண்களை மூடி அமைதியா 5 நிமிஷத்துக்கு உட்காரணும். உங்க முகம் கொஞ்சம் மேல பார்த்த மாதிரி லிஃப்ட் ஆகி இருக்கணும். அப்ப நேச்சுரலாவே உங்க கவனம் புருவங்களுக்கு நடுவுல இருக்க அந்த சின்ன கேப்ல இருக்கும். இதுதான் இந்த ப்ராசஸோட சம்மரி. இதை நீங்க அந்த கைடன்ஸ் பார்த்து பண்ணீங்கன்னா இன்னுமே தெளிவா பண்ண முடியும். இந்த தியானத்தை தான் சமந்தா தினமும் காலையில 25 நிமிஷத்துக்கு செய்யறாங்க. அடுத்ததா விம் ஹாஃப் பிரீதிங் மெத்தட். விம் ஹாஃப் அப்படிங்கிறவர் ஒரு அத்லீட், அப்புறம் அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரும் கூட. இவர் ஸ்பெஷலா இதை விளையாட்டு வீரர்களுக்காகவே உருவாக்கியிருக்காரு. இந்த மெத்தட்ல மூச்சு பயிற்சிகள் இருக்கும், கூடவே குளிரான தண்ணியில குளிக்கிறது, ஐஸ் பேதிங், இந்த மாதிரி குளிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இந்த மெத்தட் மொத்தமா உடலையும் மனதையும் ஆரோக்கியமானதா மாத்தும். இங்க ஹைப்பர் வென்டிலேஷனும் ஃபாலோ பண்ணப்படுது. அதாவது ரொம்ப வேக வேகமா மூச்சு விடுறது, நல்ல ஸ்பீட்ல. அப்பதான் ரத்தத்துல இருக்க ஆக்சிஜனோட அளவு அதிகமாகும்னு. அடுத்தது மூச்சு விடுறதுக்கும் எளிமையா இருக்கும். இப்பதான் இதை முதல்ல செய்யற பிகினரா இருக்காங்கன்னா சில ஸ்டெப்ஸ் இருக்கு, அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். முதல்ல கம்ஃபர்டபிளான ஒரு இடத்த தேர்வு செய்யணும். மூக்கு வழியா ஆழமா மூச்செடுக்கணும். அது அப்படியே வயிறு வரைக்கும் போகணும். ஃபோர்ஸ் பண்ணாம திரும்ப மூச்சை வெளியே விடுங்க. வெளியேற்றுறப்போ வாயால தான் மூச்சை வெளியேற்றணும். பட்டுன்னு உடனே திரும்ப மூச்சை உள்ள எடுக்கணும். 30 இருந்து 40 மூச்சுகளை இந்த மாதிரி எடுத்து செய்யணும். வேக வேகமா இதை பண்ணணும். கடைசியா ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா ஆழமா இன்ஹேல் பண்ணிட்டு நல்லா மூச்சை ஃப்ரீயா வெளியே விடணும். இப்போ மூச்சை விடுறதை நிறுத்திக்கோங்க. திரும்ப நான் மூச்சை விடணும்னு நினைக்கிற வர மூச்சை ஹோல்டு பண்ணியே வைங்க. இப்போ ஃபுல் கெப்பாசிட்டியோட மூச்சை ஆழமா உள்ள எடுக்கணும். அதை 15 வினாடிகளுக்கு அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அப்புறமா வெளியே விடணும். இதுதான் முதல் ரவுண்ட். சோ முதல்ல 30 இருந்து 40 முறை வேகமா மூச்சு பயிற்சி செய்யறோம். கடைசியா ஒரு தடவை ஆழமா மூச்சை உள்ள எடுத்துட்டு வெயிட் பண்ணி திரும்ப மூச்சை விடுறோம். இந்த முறை மூச்சை நல்லா உள்ள எடுத்து அந்த மூச்சை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமா வெளியே விடுறோம். இந்த மொத்த ப்ராசஸையும் 4 முறை செய்யணும். முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த தியானம் பண்றது, ரிலாக்ஸ் பண்றது இதெல்லாம் செய்யணும். இதை தினமும் செய்ய சொல்லி விம் ஹாஃப் சொல்றாரு. இந்த மெத்தடை நல்லா பழகிட்டாங்க, ஈஸியா ஆயிடுச்சு அப்படின்னா முன்னாடி பார்த்தோமே ஹைப்பர் வென்டிலேட்டிங் இதை செய்யணும். வேக வேகமா மூச்சு விடணும். முடிஞ்ச அளவு இதை ஆழமாவும் செய்யணும்.
ஓரளவுக்கு நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஜில் தண்ணியில குளிக்கிறப்ப இதை செய்ய பழகணும். நோட் பண்ணுங்க, நல்லா குளிர்ந்த தண்ணியில குளிக்கிறப்போ மூச்சை ஆழமா எடுத்து விடணும். இது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். இந்த மெத்தட்ல நிறைய நன்மைகள் இருக்கு. நம்ம மூட் இம்ப்ரூவ் ஆகும், பதட்டம் குறையும், நல்லா ஃபீல் பண்ணுவோம். நம்ம கூட நமக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்க ஃபீல் வரும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாம் கம்மியாகும். இதோட 3 முக்கியமான தூண்கள்னா 1 மூச்சு பயிற்சி, 2 சில் தண்ணியில குளிக்கிறது, 3 இது 2த்தையும் ஃபுல் டெடிகேஷனோட பொறுமையா கடைபிடிக்கிறது. கர்ப்பமா இருக்கவங்க, அடிக்கடி மயக்கம் வர்றவங்க, ஹை பிபி, லோ பிபி பேஷண்ட்ஸ், இதய நோய் உள்ளவங்க இவங்கெல்லாம் இந்த விம் ஹாஃப் மெத்தடை செய்யறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பிளஸ் ரிஸ்க்கும் இதுல ஜாஸ்தி தான். ஏன்னா கைடன்ஸ் இல்லாம முதல்ல பண்றப்போ மூச்சை ஹோல்ட் பண்றேன்னா அதுல பிரச்சனை வரலாம். வேகமா மூச்சு விடுறதால பதட்டம் அதிகமாகலாம். மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தடைப்படலாம். சோ பார்த்து பொறுமையா மெதுவா ஆரம்பிங்க. செட் ஆயிடுச்சுன்னு தோணுச்சுன்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். சமந்தா இதை தினசரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததா சன் சோக். மனுஷங்க மட்டுமில்ல, ஆல்மோஸ்ட் எல்லா உயிரினங்களுக்கும் சூரிய ஒளி தேவை. அது இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி. அது மூலமா நிறைய பலன்கள் இருக்கு. கண்ணால அந்த ஒளியை நம்ம பாக்குறோம். அதோட நன்மைகள் எல்லாம் உடல்ல இருக்க எல்லா உறுப்புக்கும் சென்றடையும். சூரிய ஒளியில தினமும் 5 நிமிஷங்கள் சமந்தா உட்காடுறாங்க. வைட்டமின் டி கம்மியா இருக்க ஆளுங்க இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இந்த சன்சோக்னால உடல்ல இருக்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போகும். நம்ம தூக்கம் சீராகும், எலும்புகள் வலுவாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ரத்த அழுத்தம் சீராகும். நம்மள நல்ல மூட்ல வச்சு அமைதியை கொடுக்கக்கூடிய செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனும் இந்த சன்சோக்னால அதிகமாகுது. சோ இதை தினமும் செய்யறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா மொட்டை மாடியில பண்ணுங்க. அதுவும் காலையில வரக்கூடிய முதல் வெயில்ல உட்காருங்க. பட்ட பகல்ல 12 மணிக்கு சன்சோக் பண்றேன்னு நோயை எடுத்து வச்சுக்க வேண்டாம். காலையில வரக்கூடிய முதல் கதிர் ஒளிகள் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தினமும் 5 நிமிஷம் சூரிய ஒளியை உள்வாங்கணும். முடிஞ்சா அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் மூச்சு பயிற்சியும் செய்யுங்க. அதுவுமே நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். அடுத்ததா ஜர்னலிங். நமக்கு தேவையான சில விஷயங்களை எழுதுறது, டைரி பென் எடுத்து நம்ம எண்ணங்களை எழுதுறது, இதெல்லாம் தான் இந்த ஜர்னலிங்குள்ள அடங்கும். சமந்தா மெயினா பண்றது கிராட்டிடியூட் ஜர்னலிங் தான். அதாவது அவங்க எதுக்கெல்லாம் நன்றியோட இருக்காங்களோ அதெல்லாம் லிஸ்டா எழுதுறாங்க. காலையில எழுந்து முதல் வேலையா டைரி எடுத்து எதுக்கெல்லாம் நீங்க நன்றியோட இருக்கீங்களோ அதை எழுதணும். இதுக்கு நம்ம போன்லயே நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஆனா காலையில எழுந்ததும் முதல் வேலையா போனோட லைட்டை பார்க்க வேண்டாம். சூரிய ஒளியை முதல்ல பாருங்க. சோ போன்ல நோட் பண்ணாம டைரியில எழுதுறது ரொம்பவே நல்லது. இல்ல அது கஷ்டமா இருக்குன்னா மைண்ட்லயே நீங்க யோசிச்சுக்கலாம். பட் என்னோட சஜஷன் டைரி வச்சு அதுல எழுதுறதுதான். இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். எழுதிட்டு நம்ம திரும்பி படிக்கிறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த ஜர்னலிங்க செய்யறப்போ முடிஞ்ச அளவு குறிப்பிட்டு எழுதுங்க. எனக்கு இந்த 30,000 ரூபாய் சம்பளம் இருக்கு, அதுக்கு நான் நன்றியோட இருக்கேன், இப்படி ஸ்பெசிஃபிக்கா எழுதுங்க. ஒரு பர்சன் பத்தி எழுதுனா நல்லா டீட்டெயில்டா எழுதுங்க. கிடைச்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே கிஃப்டா பாருங்க. மோஸ்டா தினமும் குறைஞ்சது 5 எழுத பாருங்க. நீங்க நன்றியோட இருக்க 5 விஷயத்த இந்த ஜர்னலிங்ல கண்டிப்பா எழுதணும். இந்த கிராட்டிடியூட் ஜர்னலிங்கும் சமந்தாவோட லைஃப முழுமையா மாத்தினதா அவங்க சொல்றாங்க. கடைசியா சமந்தா பண்ற மெயினான விஷயம், 5:30 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், காலையில 5:30 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். காலையில சீக்கிரமா எழுந்துக்க முடியலனாலே அவ்வளவுதான், அந்த நாளே சரியா போகலன்னு அர்த்தம். 5:30 மணிக்கு எழுந்ததும் உங்களுக்கு என்ன இடம் வாட்டமா இருக்கோ அங்க உட்காந்து கூட நீங்க இந்த கிராட்டிடியூட் ஜர்னலிங்க ஆரம்பிக்கலாம். மொட்டை மாடி கூட ஓகே தான். இல்ல கார்டன் ஸ்பேஸ் இருக்கா, ரொம்ப நல்லது. அப்படியே உட்காந்து எழுதிட்டு வெயில் வரும் 5 நிமிஷம் அதுல சன் சோக்க முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் விம் ஹாஃப் பிரீதிங் மெத்தட் பண்ணிட்டு, நம்ம முன்னாடி இதுக்கான ஃபுல் ஸ்டெப்ஸை பார்த்தோம்ல, இருந்தாலுமே இதை முழு கைடன்ஸோட செய்யறது நல்லது. அடுத்ததா அப்படியே ரிலாக்ஸ் ஆகி கொஞ்ச நேரம் தியானத்துல உட்கார்ந்த அப்புறமா 25 நிமிஷம் ஈஷா கிரியா பண்ணணும். இதுவுமே கைடன்ஸை பார்த்து பண்ணுங்க. அப்புறம் டேப்பிங் பண்ணணும். இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. மொத்தமா காலையில ஒரு 2 மணி நேரம் இதுக்கு மட்டுமே ஒதுக்குங்க. பட் அவ்வளோ டைம் ஸ்டார்டிங்ல ஒதுக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1-2ல இருந்து ஆரம்பிங்க. அப்புறம் 3 செய்யுங்க, 4 இந்த மாதிரியும் பண்ணலாம். மூச்சு பயிற்சி, தியானம் இது ரெண்டும் சமந்தா பண்ண இதே தான் நீங்க பண்ணணும்னு நான் சொல்லல. நிறைய மெத்தட்ஸும் இருக்கு, அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு செட் ஆகிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. ஆனா இதே 6 ஸ்டெப் ருட்டீன் எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா காலையில சீக்கிரம் எழுந்து உடனே நன்றி உணர்வை வெளிப்படுத்துறாங்க, முதல் சூரிய கதிர்களோட ஒளியை உள்வாங்குறாங்க, மூச்சு பயிற்சி, தியானம்னு பண்றாங்க. சோ ஒரு ஆர்டர்ல எல்லாமே நல்லா போகுது. அப்ப இதை நம்மளும் நம்ம ருட்டீன்ல ஃபாலோ பண்றது ரொம்பவே நல்லதுதான். நமக்கும் லைவா இதை ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்னு இருக்கப்போ கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸும் வருது. இவங்க பெரிய செலிபிரிட்டி, இவங்க பண்ற எல்லாம் கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லல. இவங்க பண்ணக்கூடிய சில நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். இது எல்லார்கிட்டயும் இருக்க ஒரு சிறப்பு தான். ஆக்டர் ரஜினிகாந்த் யூஸ் பண்ணக்கூடிய முத்திரை பத்தி கூட நம்ம ஒரு பதிவுல பார்த்திருக்கோம். சோ இவங்களோட சக்சஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கூட கண்டிப்பா காரணமா இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்றதுல எந்த தப்பும் இல்ல. பண்ற எல்லா ப்ராசஸையும் முடிஞ்ச அளவு நல்ல கைடன்ஸோட பண்ணுங்க. தெளிவா இதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்றதை நானும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். தெளிவா இதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க, அவசரப்பட வேண்டாம். நீங்க தினமும் 1 மணி நேரம் பண்ணலாம், 1/2 மணி நேரம் பண்ணலாம், 20 நிமிஷம் பண்ணலாம். ஆனா தினமும் பண்றீங்களா, அது மட்டும்தான் முக்கியம். கன்சிஸ்டன்டா தொடர்ந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் மாற்றங்களை உணர முடியும்.
சமந்தாவோட இதே மார்னிங் ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ண போறேன்னு நினைக்கிறவங்களுக்காக மொத்தமா ஒரு சம்மரி சொல்றேன். நம்பர் 1, காலையில 5:30 மணிக்கு எழுந்துக்கணும். நம்பர் 2, எழுந்ததும் முதல்ல செய்யற வேலை ஜேர்னலிங், கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பண்ணணும். டைரி பென் எடுத்து நீங்க எதுக்கெல்லாம் நன்றியோட இருக்கீங்களோ அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எழுதிட்டு திரும்ப அதை ஒரு முறை ரீட் பண்ணிட்டு வைங்க. அடுத்து நம்பர் 3, 5 நிமிடங்கள் சூரிய ஒளியில உட்காரணும். நம்பர் 4, விம் ஹாஃப் மெத்தடை யூஸ் பண்ணி பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மூச்சு பயிற்சிக்கான முழு ப்ராசஸை பார்த்தும் இருந்தாலும் கைடன்ஸ்ல பண்ணுங்க. முழுசா இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்டிங்ல கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க. பிரச்சனைகள் வரலனா மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா மூச்சு அடக்கணும், வேகமா மூச்சு விடணும், இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஸோ உங்க சேஃப்டிக்காக தான் நான் சொல்றேன். அடுத்து நம்பர் 5, 25 நிமிஷத்துக்கு ஈஷா கிரியா மெத்தட்ல தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்றப்போ முழு கைடன்ஸோட பண்ணுங்க. அப்ப இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். நம்பர் 6, டேப்பிங் பண்ணணும். கரெக்டா மெரிடியன் பாயிண்ட்ஸ் எங்கன்னு தெரிஞ்சு பண்ணுங்க. பார்த்து பொறுமையா பண்ணுங்க. ப்ராசஸ் கொஞ்சம் பெருசுதான், அதனால பொறுமை இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முடிச்சாதான் உங்க மார்னிங் ரொட்டீன் சரியா முடிவடையுது. இது சமந்தாவோட லைஃப்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ரீசெண்டா அவங்க லைஃப்ல நடந்த நிறைய பெரிய சேஞ்சஸ், டிவோர்ஸ், நோயின்னு அவங்க உடலும் மனமும் ரொம்ப சோர்வா இருந்தது. அதுல இருந்து வெளிக்கொண்டு வந்தது இந்த ப்ராப்பர் ருட்டீன் தான். இது மட்டும் இல்ல, அவங்க ஜிம்ல ரொம்பவே ஈடுபாட்டோட இருந்தாங்க, நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸை சாப்பிட்டாங்க. அதுவுமே அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. பட் மார்னிங் ருட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலை தான் ஒரு நாளோட துவக்கம். அன்னைக்கு நாளையே சூப்பரா மாத்துறது இந்த மார்னிங் ருட்டீன் தான். அது இல்லைன்னா அன்னைக்கு நாளே சரியா போகாத மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் ருட்டீனை கேர்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க, செட் பண்ணுங்க. இது உங்க வாழ்க்கையவே மாத்தும். உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல மார்னிங் ருட்டீன் இருக்கு, அதனால நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்கீங்கன்னா உங்க அனுபவங்களை எங்க எல்லார்கிட்டயுமே கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. அப்படி ஆக்ட்ரஸ் சமந்தாவோட மார்னிங் ரொட்டீன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் Body&Soul தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.